இல்லம் கல்வி சேவையிலே இணைந்துள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாங்கள் சங்க இலக்கியங்களின் 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை 2வது பாடலோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே 1வது வகுப்பிலே குறுந்தொகையின் 126வது பாடலை பார்த்தோம். இளமை பாரார் வளனசை சென்றார். இன்று அதே குறுந்தொகையின் 225வது பாடல். இந்த பாடலை இன்று பார்ப்போம். இந்த பாடல் ஏற்கனவே குறுந்தொகை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறுந்தொகையிலே 400 பாடல்கள், அகத்திணை தழுவி வந்த பாடல்கள், அதுவும் அன்பின் 5 தழுவி வந்த பாடல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அடியளவாலே குறுகிய பாடல்கள், 4 அடியை சிற்றெல்லையாகவும் 8 அடியை பேரெல்லையாகவும் கொண்ட 400 பாடல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதிலே முல்லை நிலத்திற்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்ற 1வது பாடலை நாங்கள் முன்பு பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற பாடல் 225வது பாடல். கன்று தன் பயமுலை மாந்த என்று தொடங்குகின்ற பாடல். இதனை பாடியவர் கபிலர். இதனுடைய திணை குறிஞ்சி. திணை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன். சங்ககாலத்திலே நிலங்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தரை தோற்ற அமைப்பிற்கேற்க மலையும் மலை சார்ந்த நிலப்பிரதேசமும் குறிஞ்சி என அழைக்கப்பட்டது. இந்த குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த மக்கள் வேடர்கள், குறவர்கள். ஒவ்வொரு நிலத்திலும் வாழ்ந்த மக்கள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்கின்ற தொழில் முறைமை மாறுபட்டிருந்தது. அந்த தொழில் முறைமை அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கை, இயல்பை தீர்மானித்தது. அந்த வாழ்க்கையின் இயல்பிற்கேற்ப அவர்களுடைய ஒழுக்கங்கள் தீர்மானிக்கப்பட்டது. குறிப்பாக அக ஒழுக்கங்கள். இங்கு குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த நிலப்பிரதேசமும். இங்கு வாழ்ந்தவர்கள் குறவர்களும் வேடர்களும். அவர்கள் செய்த தொழில், குறவர்கள் திணை விதைத்தார்கள். திணை என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு வகையான தானியம். இப்ப நெல்லு, சாமை, கோதுமை, வரகு போன்ற ஒரு வகையான தானியம்தான் திணை. இந்த திணை விதைத்தல் குறவர்கள் செய்த தொழில். வேடர்கள் வேட்டையாடினார்கள். விலங்குகளை வேட்டையாடினார்கள், தேன் வேட்டையாடினார்கள். அது அவர்கள் செய்த தொழிலாக அமைந்திருந்தது. இவர்களுக்கு எவ்வாறு இந்த புணர்தல் ஒழுக்கம் பொருத்தமாக அமைந்தது? ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். முல்லை நிலத்திற்கு ஏன் இருத்தல் ஒழுக்கம் பொருத்தமாக அமைந்தது? அதே போன்ற குறிஞ்சிக்கு புணர்தல் ஒழுக்கம் எவ்வாறு பொருத்தமாக அமைந்தது? புணர்தல் என்றால் என்ன? குறிஞ்சி நிலத்திலே குறவர்கள் திணை செய்கையை மேற்கொள்வார்கள், வேடர்கள் வேட்டையாடுவார்கள். இந்த திணை செய்கையிலே திணை கதிர்கள் வெளிவந்த பின்னர் அதனை பறவைகள் கொத்தி செல்லும். நாங்கள் பார்க்கிறோம் தானே, நடைமுறை அனுபவம் உண்டு. கிளி, மைனா, புறா
போன்ற பறவைகள் இந்த திணைக்கதிர்களை உணவாக கொள்ளும், கொத்தி செல்லும். அதனால் இந்த பறவைகளிடமிருந்து திணைக்கதிர்களை பாதுகாப்பதற்காக குறவர் குலத்து இளம் பெண்கள் காவலுக்கு அனுப்பப்படுவார்கள். திணை நிலங்களுக்கு இந்த கதிர்கள் வெளிவந்த பின்னர் பறவைகள் கொத்தி செல்லாமல் இளம்பெண்கள் பாதுகாப்பதற்காக அனுப்பப்படுவார்கள். இளம்பெண்கள் திணைக்கதிர்களை பாதுகாப்பதற்காக திணைப்புலங்களுக்கு செல்வார்கள். இவர்களோடு கூட அனுப்பப்படுவாள் செவிலித்தாய். குறிஞ்சி நிலத்திலே 2 தாய்மார்கள் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று நட்டாய், அவளை பெற்ற தாய், தலைவியை பெற்ற தாய் நட்டாய், அவள் வீட்டிலே இருப்பாள். இங்கு இவள் இளம்பெண் செல்கிறாள் அல்லவா? ஆகவே இந்த இளம்பெண்ணிற்கு பாதுகாப்பாக செவிலித்தாய், இப்ப நாங்கள் ஆயா என்று சொல்கிறோமே, அந்த செவிலித்தாய் அனுப்பி வைக்கப்படுவாள். செவிலித்தாய் அவள் வயது முதிர்ந்தவள், தெரியும். அவள் திணைப்புலத்திலே ஒரு மரத்திலே அவள் ஆறுதலாக ஓய்வெடுப்பாள். இந்த இளம்பெண்கள் அங்கும் இங்கும் ஓடி பறவைகளை துரத்துவார்கள். திணைப்புலம் காத்து நிற்கிறார்கள் கன்னியர்கள். வேடர் குலத்தை சார்ந்த ஆடவர்கள், வேட்டுவர்கள் வேட்டையாட செல்வார்கள். வேட்டைக்கு செல்லுகின்ற போது இந்த வேட்டை நிலங்கள் எங்கு அமைந்திருந்ததென்றால் இந்த திணைப்புலங்களை அடுத்து வேட்டையாடுகின்ற காடுகள் இருந்தது. ஏன்னா திணை செய்கை இந்த நெல் வேளாண்மை செய்வது போல பழைய நிலங்கள்ல தொடர்ந்து செய்ய முடியாது. ஒவ்வொரு வருடம் புதிய நிலங்கள்ல தான் இந்த திணை பயிர் செய்யப்படும். அப்ப காடுகளை அழித்துத்தான் அது செய்யப்படும். ஆகவே இந்த திணைப்புலங்களுக்கு அடுத்ததாக காடுகள் அமைந்திருந்தது. ஆகவே ஆடவர்கள் வேட்டைக்கு செல்லுகின்ற போது இந்த திணைப்புலங்களை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. கடந்து செல்கின்ற போது இந்த திணைப்புலம் காத்து நிற்கின்ற கன்னியர்கள் இருக்கிறார்களே, அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. பார்த்துக்கொண்டு போறது. இங்க இவளோடி ஓடி திரட்டுவாள் பறவைகளை, அவன் அதை கடந்துதான் வேட்டைக்கு செல்லுவாள். ஆகவே இளம்பருவம் அல்லவா, ஒத்த வயது. இந்த திணைப்புலம் காத்து நிற்கின்ற கன்னியரும் வேட்டைக்கு செல்லுகின்ற காளையரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது கண்கள் பார்க்கும். கண்களின் ஊடாக இதயங்கள் பரிமாறும். இதயம் மாறி புக்கு என்று படிக்கிறோமே இலக்கியங்களே. இந்த கண்களின் ஊடாக இதயங்கள் பேசும். கண்ட மாத்திரத்திலேயே கண்டதும் காதல். இப்ப நடக்கிறது இல்லையா? சங்க காலத்திலே மிகையாக நடந்தது, வரம்பின்றி நடந்தது. கண்டதும் திணைப்புலம் காத்து நிற்கின்ற கன்னியரும் வேட்டை மேல் செல்லுகின்ற காளையரும் ஒருவரை ஒருவர் கண்டதும் கண்கள் பேசி கண்களுக்கூடாக இதயங்கள் கலந்து அவர்கள் இயல்பாகவே உணர்ந்து கொள்வார்கள், ஒருவரோடொருவர் சேர்ந்து கொள்வார்கள். இது இயற்கை புணர்ச்சி எனப்பட்டது. குறிஞ்சி நிலத்திலே திணைப்புலம் காத்து நிற்கின்ற கன்னியும் வேட்டைக்கு செல்லுகின்ற காளையும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது பார்த்த மாத்திரத்திலேயே கண்கள் பேசி கண்களுக்கூடாக இதயங்களிடம் மாறி உணர்வுகள் பரிமாறி இருவரும் ஒருவரோடொருவர் இணைந்து கொள்வார்கள். இது இயற்கை புணர்ச்சி எனப்பட்டது. இந்த புணர்தல் ஒழுக்கம் இதுதான் குறிஞ்சியில தொடர்ந்தது. குறவர்கள் திணை விதைப்பார்கள், இளம்பெண்கள் காவலுக்கு செல்வார்கள், ஆடவர்கள் வேட்டைக்கு செல்வார்கள், இவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். சந்திக்க வாய்ப்பு அங்கே கிடைத்தது, சந்தர்ப்பம் கிடைத்தது. சந்திக்கின்ற போது ஒத்த வயது, ஒத்த உணர்வுகள், அது இயல்புதானே. ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொண்டு வாய்ப்பான இடங்களிலே புணர்ந்து கொள்வார்கள், ஏதோ ஒரு இடத்திலே இணைந்து கொள்வார்கள். இதுதான் குறிஞ்சியிலே தொடர்ந்தது. ஆகவே குறிஞ்சி என்று சொன்னால் அங்க உள்ள காதல் ஒழுக்கம் புணர்தல். இந்த புணர்தல் ஒழுக்கம் 6 வகையாக வகுக்கப்படுகிறது. தொல்காப்பியம் வகுக்கிறது புணர்தலை 6 வகையாக வகுக்கிறது.
இயற்கை புணர்ச்சி, இடம் தலைப்பாடு, பாங்கற்கூட்டம், பகற்குறி, இரவுக்குறி, வரைவு கடாவுதல் என 6 வகையாக வகுக்கப்படுகிறது. இந்த அக ஒழுக்கம் புணர்தல் ஒழுக்கமும் களவொழுக்கம் கற்பொழுக்கம் என வகுக்கப்பட்டது. களவு என்றால் தெரியும். களவு என்றால் என்ன? பிறருக்கு தெரியாமல் செய்வது களவு. அது பொருளை எடுத்தாலும் சரி, உள்ளத்தை எடுத்தாலும் சரி, பிறருக்கு தெரியாமல் எடுப்பது களவு. இதிலே முதல் 5 ஒழுக்கம் களவொழுக்கம் எனப்பட்டது. பிறருக்கு தெரியாமல் நடப்பது. இயல்பாகவே தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் கண்டு இயல்பாகவே உணர்ந்து கொள்வது இயற்கை புணர்ச்சி. அது களவு, மற்றவர்களுக்கு தெரியாமல் நடக்குது. அடுத்ததாக இடம் தலைப்பாடு. இடம் தலைப்பாடு என்பது ஏற்கனவே சந்தித்தார்களே, கண்ட மாத்திரத்திலேயே காதல் கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஒரு இடத்திலே சந்தித்துக் கொண்டார்கள், கலந்து கொண்டார்கள், இணைந்து கொண்டார்கள். அதே இடத்திலே மீண்டும் இருவரும் சந்திக்க தலைப்படுவது இடந்தலைப்பாடு எனப்பட்டது. ஏற்கனவே சந்தித்த இடத்தில் மீண்டும் சந்திக்க தலைப்படுவது தலைவனும் தலைவி இடந்தலைப்பாடு என அழைக்கப்பட்டது. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு. பாங்கர் கூட்டம். இந்த காதல், பாங்கர் என்றால் தோழன், பாங்கன் என்றால் தோழன், பாங்கி என்றால் தோழி, பாங்கர் கூட்டம் அது பொதுப்பால் பாங்கர். இந்த காதலிலே, சங்ககால அகத்திணை காதலிலே இந்த தோழனுக்கும் தோழிக்கும் மிக முக்கிய இடம் உண்டு. இப்பவும் தோழர்களுக்கு இடம் இருக்கு. சங்க காலத்திலே மிக அதிகம் தோழனும் தோழியும். ஆனால் நாங்கள் பார்க்கிற பாடல்களே, அநேகமான பாடல்களே தோழனை பற்றி குறிப்பிட்டிருப்பது குறைவாக இருக்கிறது. தோழி மிக முக்கிய பங்கேற்கிறாள், மிக முக்கிய பாத்திரமாக விளங்குகிறாள் சங்ககால அகத்திணையிலே. இந்த பாங்கர் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தோழர்கள் மூலமாகத்தான் காதல் வளர்க்கப்படும். இங்கே தலைவனும் தலைவியும் இயல்பாக புணர்ந்து கொண்டார்கள். அங்க செவிலித்தா இருக்கிறாள், காவலுக்கு அனுப்பப்பட்டவள். அவள் எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருப்பாள், எல்லாம் அவதானிச்சு கொண்டிருப்பாள். இது எப்படியோ வீட்டிற்கு இந்த செய்தி போகும். தலைவியினுடைய வீட்டிற்கு இந்த புணர்தல் பற்றிய செய்தி வீட்டுக்கு செல்லும். வீட்டுக்கு சென்றால் என்ன நடக்கும்? காவல், சிறை. தலைவி சிறை வைக்கப்படுவாள். காவல், சிறை என்பது காவல். வெளியே செல்ல முடியாது. தான் விரும்பியபடி சுதந்திரமாக வழியில் அவள் நடமாட முடியாது. தலைவனிடமிருந்து அவள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றாள். தலைவன் அவளை சந்திக்க முடியாது. ஆகவே தலைவன் சந்தித்தே ஆக வேண்டும். இங்க இதயங்கள் மாறிச்சப்பா. தலைவன் இதயம் அவன்கிட்ட இல்லை, அது தலைவியிட்ட இருக்கு. தலைவியின் இதயமும் அவள்கிட்ட இல்லை, அது தலைவன்கிட்ட இருக்குது. எப்படி பிரிஞ்சிருக்கிறது? எப்படியோ சந்தித்தே ஆக வேண்டும். அவ்வாறு என்று சொன்னால் அவன் யாருடையாவது உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அங்கே தலைவி சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள், வீட்டிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனபடியால் இவன் என்ன செய்வான்? பகலிலே யாருக்கும் தெரியாமல் தோழி மூலமாக தூதனுப்பி ஏதோ ஒரு பொருத்தமான இடத்திலே தலைவியை வர செய்து பகலிலே தலைவியை சந்திப்பது பிறருக்கு தெரியாமல். அது பகற்குறி எனப்பட்டது. பகற்குறி. யாருக்கும் தெரியாமல் தோழி மூலமாக தூதனுப்பி தலைவன் தலைவியை பகலிலே சந்திக்க முற்படுகிறான் என்று சொன்னால் அது பகற்குறி. பகலிலே காவல் அதிகம் என்று வைத்துக் கொள்வோம். அவளுக்கு காவல் அதிகம், பகல்ல வெளியில வரையலாது, கன்றுவார்கள் வெளியில வந்தா. அப்ப பகல்ல சந்திக்க முடியாவிட்டால் தலைவன் என்ன செய்வான்? எப்படியோ சந்தித்தாக வேண்டும். என்ன செய்வான்? தோழி மூலமாக தூதனுப்பி இரவு பொழுதிலே அவளை சந்திக்க முற்படுவான். அது இரவு குறி. பகல்ல சந்திக்க முடியாத போது, காவல் அதிகமாக இருக்குமாக இருந்தால்
தோழி மூலமாக தூதனுப்பி தலைவன் தலைவியை இரவிலே சந்திக்க முற்படுவானாக இருந்தால் அது இரவு குறி. எல்லாத்துக்கும் துணை போபவள் தோழி. பகல்ல சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, இரவில சந்திப்பதாக இருந்தாலும் சரி, தோழி இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. அவள் விரும்பினா சந்திக்க செய்யலாம், விருப்பம் இல்லாட்டி சந்திக்க செய்யாமலும் விடலாம். இங்க மறுக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பாடல்கள் நூலாக பார்க்கிறோம். சில வேளை மறுத்துருவாள், அதுவோ சந்திக்கலாம். இவ்வாறு இந்த 5 ஒழுக்கமும் களவாக நடக்குது. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பகற்குறி, இரவு குறி. இந்த 5மே பிறருக்கு தெரியாமல், பெரியவர்களுக்கு தெரியாமல், தலைவன் தலைவி தோழிக்கு மாத்திரம் தெரிந்த விடயங்கள், களவிலே நடைபெறுகின்ற விடயங்கள். ஆனபடியால் இது களவொழுக்கம் எனப்பட்டது. சரி, இரவிலும் சந்திக்க முடியாது. காவல் அதிகம் அப்பா, காவல் பலப்படுத்தப்பட்டு தலைவனுக்கு பகலும் அவளை சந்திக்க முடியவில்லை, இரவிலும் சந்திக்க முடியவில்லை. என்ன செய்வான்? பாவம், சந்தித்தே ஆக வேணும். அப்படியாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்கிறது? திருமணம் செய்ய வேண்டும். தலைவியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருமணம் செய்தே ஆக வேண்டும். பெரியவர்கள் மூலமாக. இப்ப எங்க தோழி எல்லாம் தேவையில்லை, தோழியின் அலுவல் களவொழுக்கத்தோட முடிஞ்சு போச்சு. இங்க பெரியவர்கள் மூலமாக தூதனுப்பி திருமணம் பேசி முறைப்படி தலைவியை திருமணம் செய்கிறது. அது வரைவு கடாவுதல் என அழைக்கப்பட்டது. வரைவு கடாவுதல் முறைப்படி பெரியவர்கள் மூலமாக தூதனுப்பி தலைவன் தலைவியை சந்திப்பது திருமணத்திலே. திருமணத்துல தான் சந்திக்கலாம். அது பெரியவர்கள் சம்மதத்துடன் நடக்குது. எல்லாருக்கும் தெரிய மேல தாளம் கொட்டி எல்லாருக்கும் சரியா நடக்குது. ஆனபடியால் அது கற்பொழுக்கம் எனப்பட்டது. பெரியவர்கள் அறிய, எல்லாருக்கும் தெரிய நேர்மையாக நடக்குது, இங்க களவு எதுவும் இல்லை. அது கற்பொழுக்கம் எனப்பட்டது. குறிஞ்சியில இதுதானப்பா நடந்தது. இயற்கை புணர்ச்சி, இயல்பாகவே தலைவனும் தலைவியும் சந்தித்து சந்தாப்த மாத்திரத்திலேயே சேர்ந்து கொள்கிறார்கள். இடந்தலைப்பாடு சந்தித்த இடத்துல மீண்டும் சந்திக்க முற்படுகிறார்கள். பாங்கர் கூட்டம் தோழர்கள் மூலமாக அங்க காதல் வளர்க்கப்படுகிறது. பகல்ல தலைவன் தலைவியை சந்திக்க யாருக்கும் தெரியாம போகிறான், பகற்குறி. பகல்ல சந்திக்க முடியல, இரவில போகிறான், இரவுக்குறி. இரவிலும் சந்திக்க முடியல, திருமணம் செய்ய முற்படுகிறான், திருமணம் செய்கிறான், வரைவு கடாவுது. முதல் 5ம் களவொழுக்கம், வரைவு கடாவுதல் கற்பொழுக்கம், கற்பின் பார்ப்பட்டது. இதுதான் குறிஞ்சிக்குரிய திணை. குறிஞ்சிக்குரிய அக ஒழுக்கம் இதுதான். இங்கே இந்த பாடலிலும் இதுதான் நடக்கிறது. இந்த பாடலை பாடியவர் கபிலர். கபிலரை பற்றி மாணவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். கபிலரை தெரியாதவர்கள் இல்லை. இவர் பாரி என்ற வள்ளலினுடைய நெருங்கிய நண்பர். பாரி இறந்த போது அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் சாகின்ற துணிவோடு வடக்கிருந்து இறந்தார் என்பது வரலாற்று செய்தி. பாரியின் மிக நெருங்கிய நண்பர், பரம்பு ஆட்டை ஆண்டவன் பாரி, சிறந்த கொடை வள்ளல், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. அந்த பாரியினுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இந்த கபிலர். இந்த கபிலருக்கு இன்னொரு சிறப்புண்டு. இவர் குறிஞ்சி கபிலர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் குறிஞ்சி திணை பாடுவதிலே கபிலரை வென்றால் யாரும் இல்லை. அவர் பாடிய அநேகமான பாடல்கள் குறிஞ்சி திணையை சார்ந்தது. அகநானூர்ல இருக்க பாடல், நற்றிணையில இருக்குது, குறுந்தொகையில இருக்கு நிறைய பாடல். அநேகமான பாடல்கள் குறிஞ்சி திணை. நம்ம புணர்தல், களவு, கற்பு, பகற்குறி, இரவுக்குறி. ஆனபடியால் அவர் குறிஞ்சி கபிலர் என அழைக்கப்படுகின்றார். அந்த குறிஞ்சி கபிலர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்ப திணை, குறிஞ்சி, புணர்தல், துறை பற்றி தெரியவர். துறை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். துறை, சூழல், சம்பவம் இடம்பெறுகின்ற சூழல், யாரால் யாருக்கு.
இந்த சூழல் தான் பின்புலம் என்று சொன்னேன். இது புலவனுடைய கற்பனை. ஏற்கனவே கூறினேன், சங்க காலத்தில் காதல் இடம்பெற்றது, இதெல்லாம் நடந்தது. இயற்கை புணர்ச்சி நடந்தது, இடந்தலைப்பாடு நடந்தது, எல்லாமே நடைபெற்றது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற சம்பவம் புலவனுடைய கற்பனை. அவன் சொல்லுகின்ற போது ஒரு பின்புலம் ஒன்றை அமைத்துக் கொள்வான், ஒரு சூழல். இதுக்காகத்தான் இப்படி நடக்குது, இந்த சந்தர்ப்பத்தில் தான் இது நடக்குது, இதை இவர் தான் இவருக்கு சொல்லுகின்றார். அதுதான் துறை. இங்கே இந்த பாடலினுடைய துறையாக அமைந்திருக்கிறது. வரைவு இடை வைத்து பொருள் வயிற்பிரியும் தலைமகனுக்கு தோழி கூறியது. வரவு இடை வைத்து பொருள் வயிற்பிரியும் தலைமகனுக்கு தோழி கூறியது. வரைவு என்றால் திருமணம் செய்தல். வரைவு இடை வைத்து திருமணத்தை காரணமாக கொண்டு, திருமணத்தை முன்னிட்டு பொருள் வயிற்பிரிகின்றான் தலைவன். ஏற்கனவே கூறியிருக்கிறேன், தலைவன் தலைவியை பிரிந்து செல்வதற்கு பல காரணங்கள் பொறுப்பாக அமைகிறது. இங்கே பொருள் தேடுவதற்காக பிரிந்து செல்கிறானப்பா. எதற்காக பொருள் தேட செல்கிறான்? திருமணம் செய்வதற்காக. நீங்க கேட்கலாம், ஏன் தலைவன் பொருள் தேட வேணும்? இங்கதான் பெண்கள் சீதனம் கொடுக்கிறார்களே, வரதட்சணை கொடுக்கிறார்களே, பிறகு என் தலைவன் திருமணத்திற்கு பொருள் தேட வேண்டும் என்ற உங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற வினா எனக்கு தெரியுது. ஆனால் சங்க காலத்திலே ஆண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து பொருள் கொடுத்து திருமணம் செய்திருப்பதாக வரலாறு சொல்லுது. ஆண்கள் தான் பெண்களுக்கு பொருள் கொடுத்து திருமணம் செய்கிறார்கள், கொண்டு செல்கிறார்கள். என்ன காரணம்? பாப்பா, உன்னை பாதுகாப்பதற்குரிய சகல வல்லமையும் என்னிடத்துல இருக்குது, நீ பயப்படாத, அஞ்சாத, என்ன வச்சு பாதுகாப்பானோ, என்ன நடுரோட்ல விட்டுருவானோ என்று சொல்லி நீ பயப்படாத. உன்னை வச்சு பாதுகாக்கிற சகல வல்லமை, ஆண்மை என்னிடத்திலே இருக்குது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தலைவன் என்ன செய்கிறான்? திருமணம் என்று சொன்னால் பொருள் தேடி வந்து தலைவிக்கு கொடுத்து அவளை அழைத்து செல்கிறான். நல்ல ஒழுக்கம். இப்பொழுது இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே இங்கும் திருமணம் செய்வதற்காக பொருள் தேட செல்கிறான். வரைவு இடை வைத்து, வரைவு திருமணம் செய்தல், பொருள் வயிற்பிரியும் பொருள் தேடுவதற்காக பிரிந்து செல்கின்ற தலைவனுக்கு யார் கூறுகின்றாள்? தோழி கூறுகிறாள். தோழி கூற்றாக கபிலர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். தோழி தலைவனுக்கு சொல்கிறாள். ஆனா இங்க ஒரு விஷயம் நடக்குது. இங்கே என்ன பின்புலம் என்று சொன்னால், தலைவன் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அல்லவா, பகற்குறி இரவு குறி. இவர்களுடைய காதல் விடயங்கள் வீட்டுக்கு தெரிந்து விட்டது. தலைவி காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாள். தலைவன் தோழியின் உதவியுடன் வந்து பகலிலும் இரவிலும், பகற்குறியிலும் இரவு குறியிலும் தலைவியை சந்தித்து செல்கிறான். திருமணத்தில் அவ்வளவு இஷ்டம் இல்லை, நாட்டம் இல்லை. கேட்ட பொய் காரணம். என்ன காரணம்? நாம் பொருள் தேட வேணும், உழைக்க வேணும், குடும்பத்தை பார்க்க வேணும், இன்னும் காலம் இருக்குது, கொஞ்சம் பொருள், இந்த குடும்பத்தை பார்க்கணும், நாம் பொருள் தேட வேணும், சம்பாதிக்க வேணும், காரணங்கள் சொல்கிறான். திருமணத்தில் அவ்வளவு நாட்டம் இல்லை, இஷ்டத்தை காண இல்லை. ஆகவே தோழி என்ன செய்கிறாள்? இவனை திருமணத்திற்கு தூண்ட வேண்டும். அவள்தானே முக்கிய பங்கு. எவ்வளவு ஆபத்துக்களின் மத்தியிலே தலைவியை சந்திக்க செய்கிறாள் தோழி. எத்தனை ஆபத்துக்கள்! நம்பி வீட்டுகளை விட்டிருக்கிறார்கள். தலைவியினுடைய பெற்றோர் தோழியை நம்பி வீட்டுகளை விட்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கு துரோகம் செய்து தலைவியை அவர்களுக்கு தெரியாமல் தலைவனை சந்திக்க வைக்கிறாள், துரோகம் செய்கிறாள். எதற்காக? நல்லதுக்காக. திருமணம் செய்தால் சந்தோஷமாக இருப்பார்களே கருத்தொருமித்த காதலர்கள், ஒத்த வயது ஒத்த அன்பினர், திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை இனிதாக நடத்துவார்களே, அப்ப சந்தோஷம் தானே. அதற்காக தோழி எவ்வளவோ ஆபத்துக்களை தாங்கி சந்திக்க செய்கிறாள். பார்க்கிறாள், என்னடா இவன் பகலும் இரவிலும் வந்து இப்படி என்ன சொல்லி 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 தலைவியை சந்தித்து கொண்டு செல்கிறானே, திருமணம் செய்யாம விட்டு விடுவானோ? நான் தான் இந்த பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ?
இது சரிவரா, இது சரிவராது. எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு குறிப்பு பொருளினை வைத்து தலைவனிடம் உரையாடுகின்றாள் தோழி. அவளுடைய நோக்கம் இவனுடைய அந்த பாராமுகம், திருமணத்தை தள்ளி போடுறது, திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கிற அந்த பாராமுகத்தை கண்டிக்க வேணும், அதை எடுத்து காட்ட வேணும், திருமணத்திற்கு அவனை தூண்ட வேண்டும், தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும். அதுதான் தோழியினுடைய நோக்கம். ஆகவே தோழி தலைவனுக்கு ஒரு உட்பொருள் ஒன்றை வைத்து, புலவன் கற்பனை அப்பா, தோழி கூற்றாக புலவன் எடுத்து காட்டுறான். என்ன சொல்கின்றாள் தோழி தலைவனுக்கு? கன்று தன் பயமுலை மாந்த முன்றில் தினை பிடி உண்ணும் பெருங்கள் நாட. கன்று தன் பயமுலை மாந்த முன்றில் தினை பிடியுண்ணும் பெருங்கள் நாட. கெட்டிடத்து உவந்த உதவி, கெட்ட இடத்து உவந்த உதவி, கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல. கெட்ட இடத்து உவந்த உதவி, கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல. நன்றி மறந்தமையாயின், நன்றி மறந்து அமையாயின் மென்சீர் கலிமயில் கலாபத்து அன்ன இவள் ஒலிமென் கூந்தல் உரியவாள் நினக்கே. அதை சந்தி பிடித்திருக்கிறோம் பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், சங்ககால பாடல்கள் புணர்ச்சி விதிகளுக்கு அமைய சேர்த்தெழுதப்பட்டிருக்கும், அதுவும் அறிஞ்சொற்கள் கையாளப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் அதை தனித்தனி சொற்களாக சந்தி பிரிப்போமாக இருந்தால் அதன் பொருள் விளங்கிக் கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். கன்று தன் பயமுலை மாந்த முன்றில் தினை பிடி உண்ணும் பெருங்கள் நாட. கெட்ட இடத்து உவந்த உதவி, கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல. நன்றி மறந்து அமையாய் ஆயின் மென்சீர் கலிமயில் கலாபத்து அன்ன இவள் ஒலிமென் கூந்தல் நினக்கே உரியவாள். இப்ப உங்களுக்கு துறை தெரியும், என்ன பின்புலத்திலே என்ன சந்தர்ப்பத்திலே இந்த பாடல் புலவன் வடித்திருக்கிறான், என்ன சந்தர்ப்பத்திலே தோழி இதனை தலைவனுக்கு கூறுகிறாள், தோழியினுடைய நோக்கம் என்ன, தலைவனுடைய இயல்பு என்ன, எல்லாம் தெரியும். இப்ப நாங்க பாடல் இந்த பொருளை பார்ப்போமாக இருந்தால், முதல் 2 அடிகளிலே தலைவனை தோழி விழிக்கின்றாள். பெருங்கள் நாட, குறிஞ்சி நிலம் அல்லவா, மலையும் மலை சார்ந்த இடமும், மலை நாட்டின் தலைவன். பெருங்கள், பெருங்கள் மலை, பெரியகல், பெருங்கள் மலையை குறிக்கும். நாட நாட்டு தலைவன், குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவனே, பெரிய மலை நாட்டு தலைவனே என்று விழிக்கிறாள். கன்று தன் பயமுலை மாந்த முன்றில் தினை பிடியுண்ணும் பெருங்கள் நாட. என்ன கற்பனை, புலவனுடைய கற்பனை என்ன? குறிஞ்சி நில தலைவனை விழிப்பதனூடாக அங்கே அவ்வளவு நடந்தாச்சு, அவ்வளவு விஷயமும் சொல்லியாச்சு. தலைவன் இயல்பு என்ன, தலைவன் பாராமுகம் என்ன, தலைவியினுடைய நிலை என்ன, தலைவன் செய்ய வேண்டியது என்ன, எல்லாத்தையும் அந்த 2 அடிகளுக்குள்ள புலவன் வச்சுட்டான். தலைவனை விழிப்பதன் ஊடாக அங்க எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. அங்க ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி ஒன்று காட்டப்படுது, ஒரு காட்சி ஒன்று காட்டப்படுது, குறிஞ்சிக்குரிய ஒரு காட்சி. என்ன காட்சி? கன்றுதன் பயமுலை மாந்த.
கன்று என்பது யானை கன்றை குறிக்கிறது. யானையினுடைய சின்ன குட்டி, கன்று குட்டி. அது என்ன செய்கின்றது? பயமுலை, தன்னுடைய பயமுலை மாந்த, தன் என்பது யானையை குறிக்குது. யானையினுடைய பயமுலை, பயனுள்ள முலை. முலையின் பயன் என்ன? முலையின் தாயினுடைய முலையின் பயன் என்ன? பால் சுரத்தல். இங்க பயன் என்று சொல்லப்படுவது பால், பால் சுரக்கிறது. பயமுலை பால் உள்ள முலை, பால் சுரக்கின்ற முலை. அந்த முலையில் இருந்து மாந்துகின்றது. மாந்துறா அருந்துறது, உறிஞ்சி குடிக்கிறது, ஆசையோடு குடிக்கிறது. இந்த யானை கன்று என்ன செய்கிறது? யானை, பெண் யானை, தன்னுடைய தாய் அதனுடைய பால் சுரக்கின்ற முலையில் இருந்து பாலை உறிஞ்சி குடிக்கிறது. ஆசையோடு விரும்பி குடிக்குது பாலை. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. கன்று தன் பயமுலை மாந்த, முன்றில் திணை பிடி உண்ணும். முன்றில் என்பது முற்றத்தை குறிக்கும். இந்த முன்றில் நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஒரு ஒரு திணை மயக்கம் அல்ல. முன்றில் என்பது முற்றம். அது வர வேணும் என்னண்டு இல் முன் என்று வர வேணும். இல் முன் தான் முன்றில். வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி, வீட்டின் முன்னால் உள்ள பகுதி. இல் முன், முன்றில். முன்றில் என்பது முற்றத்தை குறிக்கும். இந்த முற்றத்திலே திணை, திணை கதிர்கள். திணை கதிர்கள் யாருக்கு சொந்தம்? யார் திணையை விளைவிப்பவர்கள்? குறவர்கள். குறவர்களுக்குத்தான் திணை சொந்தம். அந்த திணை கதிர்களை குறவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அறுவடை முடித்து கொண்டு வந்து வீட்டு முற்றத்திலே காய வைத்திருக்கிறார்கள். வீட்டு முற்றத்திலே திணை கதிர்களை காய வைத்திருக்கிறார்கள். அந்த திணை கதிர்களை யானை உண்ணுகின்றது. பெண் யானை, தாய் யானை களவாக உண்ணுகின்றது. முன்றில் திணை பிடி உண்ணும். பாருங்க, யானை குட்டி தாயினுடைய முலையிலே பாலை அருந்தி கொண்டிருக்கின்றது. பெண் யானை, தாய் யானை என்ன செய்கிறது? குறவர்கள் முற்றத்திலே காய வைத்த திணை கதிர்களை உண்ணுகின்றது, உண்டு கொண்டிருக்கிறது. இங்கே ரெண்டு விடயங்கள் ஏக காலத்தில் நடக்குது, ஒரே நேரத்தில் நடக்குது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான செயல்கள். இங்கே தாய் யானை குறவர்கள் முற்றத்திலே காய வைத்த திணை கதிர்களை உண்ணுவது ஒரு நேர்மையற்ற செயல், அது களவு. ஏன்? குறவர்களுடைய திணை யானைக்கு சொந்தம் இல்லை. அவர்கள் யானைக்காக காய போட இல்லை, யாரோ உணவுக்காக பயன்படுத்துவதற்காக அவர்கள் காய வைத்திருக்கிறார்கள். யாருடைய உணவு? அதை இந்த யானை களவிலே உண்ணுகின்றது. ஆனால் நேர்மையான ஒரு செயலும் அங்கே நடக்குது. கன்று என்ன செய்கிறது? அது நேர்மை. தண்ட தாயிட்ட இருந்து பாலை குடிக்குது. அதனுடைய பசியை தீர்க்க தாயிடம் இருந்து பாலை அருந்துகிறது யானை கன்று. அது நேர்மையான செயல். அப்ப இங்க களவான ஒரு நேர்மையற்ற செயல் இடம்பெறுகிறது, ஒரு நேர்மையான செயலும் இடம்பெறுகின்றது. அங்கு ஒரு காட்சி, ஒரு சம்பவம் ஒன்று காட்டப்படுகிறது. கன்று தன் பயமுலை மாந்த, முன்றில் திணை பிடி உண்ணும் பெருங்கல் நாடு. அந்த குறிஞ்சி நாட்டிற்குரிய ஒரு இயல்பு, ஒரு இடம், ஒரு தன்மை இங்க எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அதன் ஊடாக அந்த தலைவன் விழிக்கப்படுகின்றான். அந்த தலைவன் விழிக்கப்படுகின்றான். யானை கன்றானது தாயினுடைய பாலுள்ள முலையிலே பாலருந்தி கொண்டிருக்க, இந்த பெண் யானையானது குறவர்கள் முற்றத்திலே காய வைத்த திணைக்கதிர்களை உண்ணும் இடமாகிய பெரிய மலை நாட்டிற்குரிய தலைவனே கேள். இந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்று மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் பாடலை பார்த்துட்டு வருவோம். கெட்ட இடத்து உவந்த உதவிகட்டில் வேறு பெற்று மறந்த மன்னன் போல்.
நான் சொன்னேன், சங்க காலத்திலே புலவர்கள், சங்க புலவர்கள், சங்க சான்றோர்கள் சிறந்த அணிகளை கையாண்டிருக்கிறார்கள். பாடல்களில் சாதாரண உவமை கையாளப்பட்டிருக்கிறது, உள்ளுரை உவமம் கையாளப்பட்டிருக்கிறது, இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் முதல் பாடலிலே இளமை பாரார் என்ற பாடலிலே ஒரு உள்ளுரை உவமம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். உவமை வெளிப்படையாக நிற்கும், பொருள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். பொருளை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டுமேன். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த புலவன் ஏன் இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார், ஏன் இந்த விடயத்தை சொல்ல வருகிறார், இதன் மூலமாக என்னத்தை அங்கு குறிப்பு பொருளாக உணர்த்த வருகிறான் என்பதை ஆராய்ந்து பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சங்ககால பாடல்கள் பாடப்பட்டது கற்றவர்களுக்காக. படிக்காத பாமர மக்களால் பொருள் விளங்கிக் கொள்ள முடியாது. கற்றவர்களும் ஆராய்ந்துதான் பொருள் கொள்ள வேண்டும். ஏன் ஆராய்ந்து பொருள் கொள்ள வேண்டும். இங்கே அடுத்த 2 அடிகளிலே ஒரு சாதாரண உவமை கையாளப்பட்டுள்ளது. சாதாரண உவமை என்றால் உவமையும் பொருளும் வெளிப்படையாக நிற்கும், அங்கே எதுவும் தொக்கு நிற்காது, மறைஞ்சு நிற்காது. உவமையும் வெளிப்படையாக நிற்கும், பொருளும் வெளிப்படையாக நிற்கும். கெட்ட இடத்து உவந்த உதவி கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல, அங்க ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மன்னன் ஒருவன் பலமிழந்து நின்ற காலத்தில் அவனுடைய ஆட்சி பறிக்கப்பட்டது. படை பலம் இல்லை, மன்னன் பலம் இல்லை, பகைவர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவனுடைய ஆட்சி பறிக்கப்பட்டது. அவன் இப்ப மன்னன் இல்லை, அவனுக்கு சிம்மாசனம் இல்லை. மன்னன் பலமிழந்து நின்ற காலத்திலே கட்டகிடத்து பலமற்று வலிமை இழந்து நின்ற காலத்திலே உவந்த உதவி என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த மன்னனுக்கு இன்னொரு சிற்றரசனாக இருக்கலாம், அல்லது மன்னனுடைய படை தளபதியாக இருக்கலாம், வேறொருவனாக இருக்கலாம். இந்த மன்னனுக்கு உதவி செய்து, இன்னொரு மன்னன் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு சிற்றரசன் இந்த அப்பான்னு சொல்லி அந்த படை பலம் எல்லாம் கொடுத்து, படைகள் எல்லாம் கொடுத்து, இந்த முதல் நீ உன் ஆட்சியை திரும்ப கைப்பற்றி கொள்ளு, பிடிச்சு கொள்ளு என்று உதவி செய்திருக்கிறான். இதனால அவன் செய்த உதவியினால மன்னன் என்ன செய்துட்டான்? திரும்ப அரசு கட்டில் ஏறிட்டான். அரசு கட்டில் என்பது சிம்மாசனம், அவனுடைய அரியணை, ஆட்சி பீடம் ஏறிட்டான் மன்னன். எதனால? இந்த பிறர் செய்த உதவி, இன்னொரு மன்னனோ வேறு யாரோ செய்த உதவியினால மீண்டும் ஆட்சி பீடம் ஏறிட்டான். கட்டில் வீறு பெற்று, கட்டில் என்பது இங்க அரசு கட்டிலை குறிக்குது, சிம்மாசனத்தை குறிக்குது, அரியணையை குறிக்குது, ஆட்சி பீடத்தை குறிக்குது. ஏறிட்டான். ஆனால் மறந்து விட்டான், மறந்த மன்னன் போல. நன்றி மறந்துட்டான். தனக்கு உதவி செய்து தான் பலமிழந்து நின்ற காலத்திலே, அரசை இழந்து நின்ற காலத்திலே யார் உதவி செய்து தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அதை முற்றா மறந்துட்டானப்பா. அது ஒரு தீய ஒழுக்கம் தான். நன்றி மறப்பது நன்றன்று. திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எய் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த பெரிய பாவத்தை செய்தாலும் அதற்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டு. வேதங்கள்ல இருக்குது, வேத நூல்கள்ல வகுக்கப்பட்டிருக்கு. பசுவை கொன்றால் என்ன பிராயச்சித்தம், தாயை கொன்றால் என்ன பிராயச்சித்தம், தந்தையை கொன்றால் என்ன பிராயச்சித்தம், எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்கு. எல்லாம் வேதங்கள்ல வகுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்த ஒருவனுக்கு எந்த நூலிலும் எந்த இடத்திலும் அதற்கு இதுதான் பிராயச்சித்தம், இந்த பிராயச்சித்தத்தை செய்தால் இதில் இருந்து தப்பிக்கொள்ளலாம், விடுபட்டுக் கொள்ளலாம் என்று எந்த நூலிலுமே சொல்ல இல்லை. அதைத்தான் சொல்கிறார் திருவள்ளுவர், எய் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டு. எந்த பாவத்தை செய்தவர்களுக்கும் உய்வு ஈடறுகின்ற வழி பிராயச்சித்தம் இருக்குது. ஆனால் உய்வில்லை, ஈடறுகின்ற வழியா இல்லப்பா. யாருக்கு? செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவர் செய்த நன்றியை மறந்த ஒருவனுக்கு பிராயச்சித்தம் இல்லை. அப்ப இங்க மன்னன் என்ன செய்துட்டான்? பலமிழந்து நின்ற காலத்திலே உதவி செய்தவனை தான் அரசு கட்டில் ஏறிய பிறகு அப்படியே மறந்து விட்டான். அந்த நன்றி மறந்த மன்னனை போல
அவ்வளவும் உவமானம். நன்றி மறந்த மன்னனை போல நீ நன்றி மறந்து அமையாயின். நீ நன்றிய மறந்துடாதே அப்பா. நாங்க உனக்கு செய்த நன்றிய நீ மறந்துடாத. என்ன நன்றி? என்ன நன்றி? தலைவி சிறை வைக்கப்பட்ட போது நீ அவளை சந்திக்க வேண்டும் என்று குறை இறந்து நின்ற காலத்திலே எவ்வளவு ஆபத்துக்களின் மத்தியிலே நான் தலைவியை உன்னை சந்திக்க செய்திருக்கிறேன். அந்த நன்றியை நீ மறந்துடாது. நாங்க செய்த நன்றியை நீ மறந்துடாது. என்னத்தை போல? அந்த மன்னன் நன்றி மறந்ததை போல நீ மறந்துடாது. நீ மறவாதவனாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? விரைவாக பொருள் தேட போறேன்னு சொல்றாய் தானே, விரைவாக பொருள் தேடி வந்து தலைவியை திருமணம் செய்து கொள்ளு. செய்தால் நன்றி மறந்து அமையாயின். மென்சீர் களிமையில் கலாபத்து அன்ன இவள் ஒலிமென் கூந்தல் நினைக்கே உரியவா. நீ நன்றி மறக்காதவனாக இருந்தால் நீ அவளை வந்து திருமணம் செய். பொருளை தேடி வந்து விரைவாக திருமணம் செய். செய்தால் மென்சீர், மென்மையான சீரண்டா சிறப்பு. களிமயில் என்றால் மகிழ்ச்சியில ஆரவாரிக்கின்ற மயில். ஆண் மயில் மகிழ்ச்சியில ஆரவாரி கேட்கல தோகையை விரித்தாடும். தோகை கலாபம் என்பது ஆண் மயிலினுடைய தோகை. மழையை கண்டால் மகிழ்ச்சி வந்தால் மயில் தோகையை விரித்தாடும் ஆண் மயில். அந்த தோகை பெண்ணினுடைய கூந்தலுக்கு உமையாக காட்டப்படும். பாருங்க, மயிலினுடைய தோகை பெண்ணினுடைய கூந்தலுக்கு இந்த மயில் தோகை உமையாக காட்டப்படும். மென்மையான சிறப்புடைய, சீர் என்பது சிறப்பு, களி என்பது ஆரவாரிக்கின்ற மகிழ்ச்சியில் ஆரவாரிக்கின்ற மயிலினுடைய, கலாபம் என்பது தோகை, மயில் பீலி என்று சொல்வார்கள் தோகை. அந்த கலாபத்து அன்ன போன்ற, அன்ன என்பது உமை உருவு, தோகையை போன்ற இவளுடைய இந்த தலைவியினுடைய ஒலிமென் கூந்தல் நினைக்கே உரியவாள். ஒலி என்பது தழைத்த, இந்த மயிலினுடைய தோகையை போல தழைத்திருக்கின்ற மென்மையான கூந்தல் உனக்கு உரியது. இப்ப நீ நன்றி மறக்காதவனாக இருந்தால், வந்தவளை திருமணம் செய்வாயாக இருந்தால், பொருள் தேடி வந்து இவளுடைய மென்மையான சிறப்புடைய மயிலினுடைய தோகையை போன்ற தழைத்த மென்மையான கூந்தல் உனக்குரியதப்பா. இல்லை என்றால் நான் என்ன சொல்ல? அது எனக்கு உரியதல்ல. இவ்வளவு நாளில் நீ தலைவியை அனுபவித்தது களவில். அங்க வருவோம். கன்றுதன் பயமுலை மாந்த முன்றில் திரைபிடி உண்ணும். அங்கே யானை களவாக ஒரு வேலையை செய்து குறவர்களுடைய முற்றத்திலே காய வைத்த திணைக்கதிர்களை களவாக உண்ணுகின்றது. அதன் மூலமாக இங்கு ஒரு குறிப்பு பொருள் ஒன்று உணர்த்தப்படுகிறது. இறைச்சி இங்க கையாளப்பட்டிருக்கிறது. இறைச்சி தொல்காப்பியம் சொல்லுது, இறைச்சி என்பது பொருள் புறத்ததுவே. இறைச்சி என்பது இங்க நேரடியாக காட்டப்படாது. இங்க நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் காட்டப்படும். இங்க காட்டப்படுது பாருங்க, யானை குறிஞ்சிக்குரிய கருப்பொருள், திணை குறிஞ்சிக்குரிய கருப்பொருள், கருப்பொருள் காட்டப்படுகிறது. அதனூடாக மறைமுகமாக வேறொரு பொருள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஆராய்ந்து உணர்ந்து கொள்றதுக்கு அங்க பொருள் புறத்தாக இருக்கு, பொருள் புறத்ததாக இருக்கு, மறைமுகமாக இருக்குது. அதைத்தான் இறைச்சி என்று சொல்கிறோம். இந்த இறைச்சி பொருள் காட்டப்பட்டிருக்கு. என்ன? நீ தலைவியை நலனை களவாக அனுபவித்துக் கொண்டு யானை குறவர்களுடைய திணையை களவாக உண்ணுவது யானைக்குரியதல்ல. அதே போல நீ தலைவி உனக்குரியவள் அல்ல. இப்ப நீ என்ன திருமணம் செய்துட்டாயா? இல்ல. தலைவி இப்ப யாருக்குரியவள்? பெற்றோருக்குரியவள். அவள் இன்னும் பெற்றோருக்குரியவளப்பா. நீ முறைப்படி அவளை திருமணம் செய்தால்தான் அவள் உனக்குரியவள். அப்ப நீ யாரோ உரிய தலைவியை, ஒரு பெண்ணை நீ களவாக அனுபவிக்கிறாய். பகற்குறி இரவுக்குறியிலே வந்து நீ அவளை களவாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அவள் உனக்குரியவள் அல்ல. இங்க யானை என்ன செய்து, குறவர்கள் யாருக்கோ உரிய திணையை யானை களவாக உண்ணுகிறது. அதே நேரம் அந்த யானையினுடைய சுயநலத்தை பாருங்க. தஞ்ச கன்றுக்கு அது பால் ஊட்டுது நேர்மையாக. தான் களவாக தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டு நேர்மையாக கன்றினுடைய பசியை போக்குகின்றது. அதே போல நீயும் உன்னுடைய சுற்றத்தவர்க்கு நல்லவனாக இருக்கிறாய்.
சுற்றத்தவருக்கு, தாய் தந்தை, பெற்றோருக்கு, உன்னுடைய சகோதரர்களுக்கு, உன்னுடைய உறவுகளுக்கு நீ நல்லவனப்பா. அவர்களை நீ பார்க்கிறாய், பராமரிக்கிறாய், அவர்களுக்கு நல்லவனாக சுற்றத்தவர்கள் பயன்படியாக நீ வாழுகின்றாய். ஆனால் எங்களுக்கு நீ துரோகம் செய்கிறாய். எங்களுக்கு நீ செய்வது நல்லதல்ல. தலைவியினுடைய நலனை நீ களவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனபடியால் என்ன சொல்ல வருகிறாள்? இனி இது நடக்காது. அவளை திருமணம் செய்தால்தான் அவள் உனக்குரியவள், அவளுடைய கூந்தல் உனக்குரியது. இல்லை என்று சொன்னால் நான் என்னத்தை சொல்ல? நீ உனக்குரியதல்லது. தலைவி உனக்குரியவள் அல்ல திருமணம் செய்யாவிட்டாள். அங்கேதான் புலவன் அந்த குறிப்பு பொருளினை வைத்திருக்கிறான், இறைச்சி. நீ உன்னுடைய சுற்றத்தவர்களுக்கு பயனுடையவனாக வாழ்ந்து கொண்டு தலைவியின் நலனை களவாக அனுபவிக்கின்றாய். இப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? தலைவியை திருமணம் செய்து உன்னுடைய சுற்றத்தவருக்கும் பயனுடையவனாக வாழ், எங்களுக்கும் பயனுடையவனாக இரு. நாங்க செய்த நன்றியை மறக்காது. இதை புலவர் இறைச்சியாக வச்சிருக்கிறார். இந்த இறைச்சி பொருள் உள்நுழைவம் எப்பொழுது கையாளப்படும் புலவனால அது ஒரு நாகரீகம், அது ஒரு நேர்மை. பாருங்க, சங்க காலத்திலேயே அந்த நேர்மை கடைபிடிக்கப்பட்டிருக்கு, நாகரீகம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. சண்டைக்கு போகையிலாது சேட்டு குளரை பிடிச்சு கொண்டு வந்தா கல்யாணம் செய்யா செய், அல்லது என்ன செய்வன் என்று போகையிலா சண்டைக்கு. அது வெக்கம், அது இழுக்கு. மறைமுகமாக, நாகரிகமாக, நாசூக்காக சொல்லணும். அவ்வாறு தலைவனுடைய தீய ஒழுக்கம், பாராமுகம் கண்டிக்கப்பட வேண்டிய இடங்களிலே அநேகமாக தோழி கூற்றாக. தலைவி பேச மாட்டாள், பாவம். எல்லாம் இங்க நடத்துபவள் தோழி. தோழி கூற்றாக புலவன் தலைவனுடைய பாராமுகத்தை, தீய ஒழுக்கத்தை கண்டிக்க முற்படுகின்ற போது அங்கேதான் புலவன் உள்ளுறைவமத்தையோ இறைச்சியையோ வச்சிருப்பான். அவளுக்கு நேரடியாக சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை, அது நாகரீகமும் இல்லை. ஆனபடியா மறைமுகமாக, நாசூக்காக உரைக்கிற மாதிரி சொல்ல வேணும். நீங்க சொல்லிட்டாளே, இங்க தோழி சொல்லிட்டாள், தோழி சொல்வது போல புலவன் பேசிட்டாள். இனி இந்த வேலை செய்யாத, உன் சுற்றத்தவருக்கு பயன்பட வாழ்ந்து கொண்டு எங்களை துன்புறுத்தாதே, எங்களுக்கு அநியாயம் செய்யாத, விரைவாக போய் பொருளை தேடி வந்து உடனே திருமணம் செய்து கொள்ளு. ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாள். என்ன? நீ அவ்வாறு திருமணம் செய்தால்தான் இவள் உனக்குரியவள், தலைவி உனக்குரியவள். ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறாள். ஆகவே இந்த பாடலினுடைய அறிஞ்சொற்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. பயம், பயன், பயமுலை, பயனுடைய முலை, பாலுள்ள முலை, மாந்துதல், குடித்தல், முன்றில் வீட்டின் முன்னிடம், கல் மலை, பிடி பெண் யானை, கட்டில் அரசு கட்டில் சிம்மாசனம், வீறு சிறப்பு, சீர் சிறப்பு அழகு, கலித்தல் ஆரவாரித்தல், கலாபம் மயிலின் தோகை, ஒலித்தல் தலைத்தல். பொருள் அதை இக்கால உரைநடையில் எழுத வேண்டும். யானை கன்றானது தாயினுடைய பால் சுரக்கும் முலையிலே பாலை குடித்துக் கொண்டிருக்க, குறவர்கள் முற்றத்திலே காய வைத்த தினை கதிர்களை பெண் யானை உண்ணுமிடமாகிய பெரிய மலைநாட்டு தலைவனே கேள். தான் துன்புற்ற காலத்தில் பிறரிடமிருந்து உதவி பெற்று அதன் பயனாக அரசுக்கட்டிலாகிய சிறப்பை பெற்றவுடன் அவ்வுதவியை மறந்துவிட்ட மன்னனை போல. வெளிப்படையான உவமையும் பொருளும். நீயும் நாங்கள் உனக்கு செய்த உதவியினை மறவாதிருப்பாயானால், என்ன உதவி? நீ நினைக்கின்ற போதெல்லாம் தலைவியை பகலிலும் இரவிலும் சந்திப்பதற்கு நான் ஏற்படுத்தி தந்த அந்த வாய்ப்பு, அதை நீ மறவாமல் இருப்பதாக இருந்தால் பொருள் தேடி விரைந்து வந்து தலைவியை திருமணம் செய்து கொள். திருமணம் செய்து கொள்வாயின் தலைவியின் மென்மையான சிறப்புடைய ஆரவாரிக்கின்ற மயிலினது தோகையை போன்ற தலைத்த மென்மையான கூந்தல் உனக்கே உரியதாகும். அங்க எஞ்சி நிக்குது, அங்க ஒரு கருத்து எஞ்சி நிக்குது. திருமணம் செய்து கொள்வாயின் அது உனக்குரியது, இல்லை என்றால் அது உனக்குரியது அல்ல, அது உனக்குரியது அல்ல. ஒரு எச்சரிக்கை. இது பாடலினுடைய பொருள். இதுக்குரிய மதிப்பீட்டு வினாக்கள்.
ஏற்கனவே பார்த்த மாறிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். என்னதான் இலக்கியத்தை பாடலை நாங்கள் சுவைத்தாலும் பரீட்சைக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படியான வினாக்கள் இந்த பாடலில் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், எப்படியான வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க தயாராக வேண்டும். பாடலின் திணை துறை என்பவற்றை விளக்குக. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வரைவிடை வைத்து பொருள் வயிற்பிரியும் தலைமகனுக்கு தோழி கூறியது துறை. திணை இங்கு குறிஞ்சிக்குரிய புணர்தல் ஒழுக்கம். சொற்களின் அருஞ்சொற்களினுடைய பொருளை நாங்கள் பார்த்துட்டோம். இப்பாடலின் பொருளை இக்கால உரைநடையில் எழுதுக. எங்களுக்கு எழுத முடியும். கையாளப்பட்டுள்ள அணியினை விளக்குக. இங்க 2 அணி இருக்குது. முதல் அடிகளில் இறைச்சி பொருளை விளக்க வேண்டும். இறைச்சி பொருள் உங்களுக்கு தெரியும். யானை குறவர்கள் முற்றத்திலே போட்ட திணைக்கதிர்களை களவாக உண்ணுது, கன்றுக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்குது. மறைமுகமாக வைத்திருக்கிற பொருள் என்ன? நீ தலைவியின் நலனை களவாக அனுபவித்துக் கொண்டு உன் சுற்றத்தவர் பயன்பட வாழுகின்றாய். இது வேண்டாம். இதை நிப்பாட்டி விரைந்து வந்து தலைவியை திருமணம் செய்து கொள்ள அந்த இறைச்சி பொருளை விளக்க தெரிய வேண்டும். இன்னொரு வெளிப்படையான உவமை கையாளப்பட்டிருக்குது. கெட்ட இடத்து உவந்த உதவி கட்டில் வேறு பெற்று மறந்த மன்னன் போல். தாம் பலமிழந்து நின்ற காலத்திலே, வலிமை இழந்து நின்ற காலத்திலே தனக்கு உதவி செய்து மீண்டும் அரசு கட்டில் ஏறுவதற்கு காரணமாக இருந்தவர்களை அரசு கட்டில் ஏறிய பிறகு மறந்துவிட்ட மன்னனை போல நீ நன்றி மறக்காத, நன்றி மறவாதவனாக இருந்தால் அது வெளிப்படையான உவமை. அதுல உவமானம் என்ன, உவமேயம் என்ன விளக்க தெரிய வரும். அங்க மன்னன் நன்றி மறந்துட்டான், அது உவமானம். இங்க தலைவன் நன்றி மறக்க கூடாது, அது உவமேயம். அந்த வெளிப்படையான உவமையை விளக்க தெரிய வேண்டும். முதல் கரு உரிப்பொருள். முதல் பொருள் நாங்க பார்த்தோம். என்ன நிலம் இது? குறிஞ்சி நிலம். மலைநாடு, பெரிய மலைநாட்டு தலைவனே, பெரிய மலைநாடு காட்டப்படுது, மலை காட்டப்படுகிறது. அது முதற் பொருள் குறிஞ்சி. கருப்பொருள் காட்டப்படுகிறது என்ன? யானை குறிஞ்சிக்குரிய கருப்பொருள். அடுத்ததாக திணை குறிஞ்சிக்குரிய கருப்பொருள். உரிப்பொருள் தான் குறிஞ்சிக்குரிய புணர்தல் ஒழுக்கம். அதை எடுத்து காட்ட உங்களுக்கு முடியும். உரைக்க கருதிய விடயத்தினை நேரடியாக உரைக்காமல் குறிப்பால் உணர்த்திய தோழியின் மதிநுட்பம். புலவன் பேசுகிறான், தோழியாக நின்று புலவன் பேசுறானப்பா. நான் சொன்னேன், அது நாகரீகம், அது நாசூக்காக எடுத்து சொல்வது. ஆனா உரைக்கும். தலைவனுக்கு தெரியும் என்ன சொல்ல வருகிறாள், ஏன் சொல்லுகிறாள், தலைவனுக்கு எல்லாம் விளங்கு. அது தோழியினுடைய மதிநுட்பம். நீ யாருக்கோ உரிய பெண்ணை, தலைவி உனக்குரியவள் அல்ல, நீ களவாக அனுபவிக்கிறாய். இது களவு நிரந்தரமாகாது. நீ அவளை திருமணம் செய்தால்தான் அவள் உனக்குரியவள். அந்த மதிநுட்பத்தை விளக்க வேண்டும். இறைச்சி பொருள் தான் அந்த மதிநுட்பம். அங்க யானை திணை உண்ணுகின்ற அந்த காட்சியினூடாக ஒரு மறைமுகமான ஒரு பொருள் உணர்த்தப்படுகிறதே, இறைச்சி. அதுதான் தோழியினுடைய மதிநுட்பம். அதை விளக்க தெரிய வேண்டும். பாடலின் ஊடாக சங்ககால இலக்கிய பண்புகள் என்ன எடுத்து காட்டப்படுகிறது. ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அன்பின் ஐந்தினை காட்டப்பட்டிருக்கு. இங்க குறிஞ்சிக்குரிய புணர்தல். முதல் கரு உரிப்பொருட்கள் கையாளப்பட்டிருக்கு. பாத்திரங்கள் பேசுது, பாத்திரம் பேசுது. தோழி தலைவனுக்கு எடுத்து சொல்கிறாள். இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கு. அது சங்ககாலத்திற்கே உரியது. இறைச்சி, இறைச்சி என்பது சங்ககாலத்துக்கே உரியது. அந்த இறைச்சி கையாளப்பட்டிருக்கு. அறிஞ்சொற்கள் கையாளப்பட்டிருக்கு. இதெல்லாம் சங்ககால இலக்கிய பண்புகள். இதனை விளக்குவதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே மாணவர்களே, இந்த பாடலின் ஊடாக நீங்கள் என்ன விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். அறிஞ்சொற்கள் தெரிய வேணும், பாடலின் பொருளை எழுத தெரிய வேணும், முதல் கரு உரிப்பொருட்களை எடுத்துக்காட்ட தெரிய வேணும். சாதாரண உவமையா, உள்ளுரை உவமையா, இறைச்சி பொருளா, அது உங்களுக்கு விளங்க வேண்டும். இலக்கிய பண்புகள், சங்ககால இலக்கிய பண்புகள் அந்த பாடலினூடாக என்ன எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதை விளக்க தெரிய வேணும். தோழி இந்த மதிநுட்பம், அதான் புலவென்ற கற்பனை. இதை எடுத்துக்காட்ட உங்களுக்கு விளங்கினால் நீங்கள் இந்த பாடலுக்கு சரியான முறையில் விடையளிக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பு தொடரிலே இந்த சங்ககால பாடல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.